தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது வானிலை மையம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். எந்தெந்த இடங்களுக்கு வெப்ப அலைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையுடைய வலு குறைவாக இருப்பதன் காரணமாக மழை பெய்யாத சூழலிலும் காற்றுடைய வேகமும் குறைவாக இருப்பதனால் மேகங்கள் உருவாகாத காரணங்களாலும் வெயிலுடைய தாக்கம் தரைப்பகுதிகளில் குறிப்பாக சமதள பரப்பு பகுதிகளில் அதிக அளவில் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்று முன்தினம் இந்தியாவிலேயே அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 42.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருந்தது. இந்த சூழலில் நேற்று தினமும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் 40 டிகிரிக்கு அதிகமாக வெயிலுடைய தாக்கம் பதிவாகி இருந்தது. இந்த சூழலில் இன்றும் 15 மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமின்றி 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசக்கூடும் என ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வும் விடுத்திருக்கிறாங்க. குறிப்பா ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்று வெப்ப அலை வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி நாளை தினம் 4 மாவட்டங்கள்ல கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தினுடைய இயல்பான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலையில் இருந்து கூடுதலாக 5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்தால் அதை வெப்ப அலை என வானிலை ஆய்வும் குறிப்பிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் இயல்பான அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழ்நாட்டில் சராசரியாக 37 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ பதிவாகக்கூடிய வெப்பநிலை என்பது கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்கள்ல பதிவாகுவது போன்று 41 டிகிரி செல்சியஸ் 42 டிகிரி செல்சியஸ் அளவில் வெயிலின் தாக்கம் இருப்பதனால ஆரஞ்சு எச்சரிக்கையை தொடர்ந்து விடுத்திருப்பதாக வானிலை ஆய்வும் விளக்கியிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து இதேபோல் தீவிரமான வெப்பம் இருக்கும் பட்சத்தில் அதிதீவிர அளவில் வெப்பத்தினுடைய உயர்வு இருக்கும் பட்சத்தில் ஆரஞ்சு எச்சரிக்கை சிவப்பு எச்சரிக்கையாகவும் கூட உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது.